குழந்தைகள். ஃபஸ்ட்டு 2 பெண் குழந்தைகள், ஒரு பையன். பெரிய பொண்ணு தான் இப்போ பிலிப்பைன்ஸில் படிச்சுட்டு இருக்காங்க. இது 2வது பொண்ணு 11th படிக்கிறாங்க. சின்ன பையன் 9th ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்கான். பாப்பா பெரிய பொண்ணை வந்து +2 முடிச்சுட்டு என்ன படிக்க வைக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பிஇ சேர்த்தலான்னா பிஇ படிச்சுட்டு மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சரி நீட்டே படிக்க வைக்கலாம், அப்போ பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்ற ஒரு எய்மில் நீட் படிக்க வச்சோம். நல்ல மார்க் எடுத்தா. +2லேயும் நல்ல மார்க்கு தான், மேக்ஸ்லேயும் நல்ல மார்க் எடுத்திருந்தா, நீட்லேயும் நல்ல மார்க் எடுத்தா. ஆனால் இங்கே நம்ம இந்தியாவில் நாங்கள் பிஎஸ்சி வேறு, அதனால் எங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கல. அப்புறம் சரி எங்கே சைனாவில் ரஷ்யாவில் எங்கேயாவது சேர்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய சஜஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது எங்கள் சிஸ்டரோட பையனோட ஃப்ரெண்டு அங்கே பிலிப்பைன்ஸில் படிச்சுட்டு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாப்பே, அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாப்பே ஆல்ஃபா அவரோட ஏஜென்ட்டு அவங்க நல்லா பண்ணுறாங்க, நமக்கு வந்து எல்லாமே நம்பிக்கையாக செய்கிறாங்க, இது வரைக்கும் அந்த இதுவும் நடந்ததில்லை, நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார். அப்புறம் அதெல்லாம் நாங்களும் போட்டு எல்லாம் நெட்லெலாம் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தோம். நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. அதே மாதிரி சாரு ராஜ்குமார் சாரு தான் காண்டாக்ட் பண்ணோம். அவர் நல்ல வழிகாட்டுதல் பண்ணார். குருமூர்த்தி சாரும் நல்ல நம்ம ஈரோடு தான், அவர் தான் ஹாஸ்டல் நடத்துகிறாருங்க. பசங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாரு. நாங்கள் இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே அவர் ராஜ்குமார் சார் நாங்கள் சென்னைக்கு போயிருந்தப்பையும் கூடவே வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. எங்களுக்கு எந்த சிரமமும் வைக்கல. அதே மாதிரி ஃபீஸ் கூட அவங்க என்ன சொன்னாங்களோ அதுலேருந்து ₹1 கூட எங்களுக்கெல்லாம் அதிகமாகலாம் எந்த சார்ஜஸும் போடல. ஃப்ளைட் சார்ஜ் எல்லாமே அதுலேயே சேர்த்து தான் சொல்லியிருந்தாங்க, அதே சார்ஜ் தான் ஆனது. இப்போ எங்கள் பொண்ணு வந்து 2019 அட்மிஷன் போட்டாங்க. பிஎல்டி காலேஜில் தான் படிக்கிறாப்படி. காலேஜ் அட்மாஸ்பியர்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நேற்று கூட வீடியோலாம் அனுப்பிச்சிருந்தாங்க. நம்ம நிறைய நம்ம வெளியிலலாம் வேறு காலேஜ்லலாம் வந்து அந்த பிளாஸ்டிக் பொம்மையை வச்செல்லாம் ஆப்ரேஷனு அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் ரியலான பாடியை வச்சு அவங்களுக்கு கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. ப்ராக்டிக்கலு எல்லாமே நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. ஃபுட்டு எல்லாமே நல்லா இருக்குது. அவங்க எவ்வளோ நமக்கு இங்கே ஸ்டார்டிங்கில் என்ன சார்ஜ் சொன்னாங்களோ அந்த சார்ஜ் தான் நம்மளுக்கு பண்ணுறாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பிள்ளைங்களுக்கு நல்லா சேஃப்டியாக இருக்குது. இந்த கோவிட்டில் அவங்க வர முடியாத சூழ்நிலையில் கூட நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இது வேக்சின் போடுறதுலேருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. நாங்கள் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம், இந்த கொரோனால என்ன பிள்ளைங்களை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ரொம்ப தைரியம் கொடுத்து டெய்லி வந்து பேசிடுவாங்க. பாப்பா டெய்லி வீடியோ கால் பண்ணிடுவாங்க. அவங்க கூட தான் வெளியில் போனால் அவர் சாரு கூட்டிகிட்டு தான் போவாங்க. யார் குருமூர்த்தி சார் வந்து கூட்டிகிட்டு போய் தான் அவங்களுக்கு எது வேணுமோ எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க, செய்வாங்க. எந்த பிள்ளைங்களுக்கு லேடிஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, அருமையாக பார்த்துக்கிறாங்க. இது இப்போ வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு எங்கள் பொண்ணு போயிட்டு. நல்லபடியாக இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறா. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நம்ம இந்தியா கவர்மெண்ட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. வெளியில் படிச்சுட்டு வந்தாலும் எக்ஸாம் பாஸ் பண்ணாங்கன்னா உடனடியாக இங்கே இதுக்கு முன்னே படித்தவங்க கூட கவர்மெண்ட் டாக்டர் ஆகிருக்கிறாங்க. எங்கள் ரிலேஷனு அந்த தைரியத்தில் தான் சேர்த்திருக்கிறோம். நல்லபடியாக போயிட்டுருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் பொண்ணு இப்போ 2வது பொண்ணு, அவளையும் நீட்டுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறமா அவளுடைய இது இன்னும் 1 வருஷம் இருக்குது. மற்றபடியெல்லாம் எல்லாமே நல்லா போயிட்டுருங்க. பிஎல்டி காலேஜ் அருமையாக இருக்குது. சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. சுற்றுச்சூழல் அருமையாக இருக்குங்க, நேச்சுராக இருக்குது. அந்த இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப பொல்யூஷன் அதிகமாக இல்லாமல் ஒரு மலைப்பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி நல்லா இருக்குது. பாப்பா தான் வீடியோவில் தான் காமிச்சாங்க, பார்த்தோம். நாங்கள் போய் பார்க்கல, வீடியோவில் தான் பார்த்தோம். நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. பிள்ளைங்க வந்து ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு. நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, நிறைய லாங்குவேஜும் கற்றுக்குறாங்க. அதே மாதிரி தெலுங்கு, ஹிந்தி எல்லா பிள்ளைங்களோட இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு எந்த பயமும் இல்லாமல் நல்லா இருக்கா. இது வரைக்கும் மார்க்கும் நல்லா வாங்கியிருக்கா. அப்படிங்க அவள் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் பாஸ் பண்ணிடுவோம்மா, வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து சொல்லிட்டே
தான் இருக்கா. இப்போவும் மார்க்கெல்லாம் நல்லா வாங்கியிருக்கிறா, ப்ராக்டிக்கல் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கு. அவங்க சாரோட இந்த ஆல்ஃபா இன்டர்நேஷ்னல் இதில் தான் வந்து நாங்கள் அனுப்பிச்சி விட்டோம். அது அந்த சப்போர்ட்டிவ் எங்களுக்கு நிறைய இருக்குது. பிஎல்டி காலேஜ் ஆஃப் மெடிசன் வந்து நல்லா இருக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க ஃபீஸ் கூட ஒரு 10 நாள் 20 நாள் 1 மாதம் கூட லேட்டாக கூட கட்டுறோம். இது வரைக்கும் எதுவும் வந்து டிமாண்ட் பண்ணதில்லை. முன்னாடியே பாப்பா வந்து சொல்லுவா, 1 மாதம் அடுத்த மாதம் கூட கட்டிக்கலாமா, பணம் இருக்கும்போது நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நாங்கள் லேட்டாக கூட கட்டுறோம். ஒரு பணம் வந்து கொடுத்தே ஆகணும், கட்டியே ஆகணும் அப்படின்ற ஒரு டிமாண்டு இது வரைக்கும் எங்களுக்கு வரல 3 வருஷமாக. மற்றபடி எதுவும் நல்லா இருக்குங்க. அக்கா வந்து 3 இயர்ஸாக அங்கே இருக்கா. இது வரைக்கும் வந்து அவள் தனியாக இருக்கா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்ததில்லை. நல்லா வந்து பேசுகிறோம், டெய்லி பேசுகிறோம், நல்லா இருக்குது, அங்கே காலேஜ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறா. அவள் ஹாப்பியாக இருக்கா. ஸோ நாங்களும் இங்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கோம். தேங்க்யூ.